troposphere, stratosphere, mesosphere, right, thermosphere. Therefore you should know these types of spheres. Therefore this one we studied last week. அப்ப இந்த விஷயம் மறக்க கூடாது. Right, அதே மாதிரி here, right, you can see there is a extra knowledge, right, extra knowledge in the sense ஒவ்வொரு இடத்துலயும் எப்படி டெம்பரேச்சர் இருக்குதுங்கிற விஷயத்த சொல்றாங்க இதுக்குள்ள. அப்ப நீங்க இது அவ்வளோத்தையும் ஃபுல்லா வாசிச்சு பார்க்கணும். ரைட், இது அவ்வளோத்தையும் ஃபுல்லா என்ன செஞ்சு கொள்ளணும், வாசிச்சு பாக்குறதுக்கு ட்ரை பண்ணணும். இது அவ்வளோத்தையும் ஃபுல்லா. ரைட், நான் இன்ஷால்லா ஐ வில் எக்ஸ்பிளைன் இந்த எக்ஸ்ட்ரா நாலேஜ்ல உள்ள விஷயத்த ஐ வில் எக்ஸ்பிளைன் நெக்ஸ்ட் வீக். வார கிழமைக்கு நான் என்ன செய்வேன்னு சொன்னால் நான் விளக்கப்படுத்துவேன் இந்த எக்ஸ்ட்ரா நாலேஜுக்குள்ள விஷயங்களை. ரைட், இப்ப நாங்க வரப்போற முக்கியமான விஷயம் எங்க அப்படின்னு கேட்டால் this part. Sir, page right? number. We are going to study, right? Next, I mean today we are going to study this one. அப்ப இது ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். Here if you are having your book, you should turn your book page number 33. Right? Okay, fine. What is this number 1? First you should know the types of gases in atmosphere. Here you can see இதுல நீங்க பார்க்கலாம் types of gases. Gas ன்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியுமே, நான் இது நீங்க grade 5ல படிச்சீங்க. ரைட், grade 6லயும் கொஞ்சமா இருக்குது, அவ்வளோ டீப்பா இல்ல. But in grade 4 for your scholarships, I think you might have studied, right, the types of gases and the percentage of gases. Types of gases and percentage. Here the word percentage. Percentage ன்னு சொன்னா right, சதவீதம். But there are many types of gas. Right, there are many types of gas. Right, the top level, that means the highest level of gas found in, right, the highest level அல்லது the highest percentage of gas found in, right, troposphere. Right, high amount of gas found in troposphere is nitrogen gas. Right, out of 100%, நூற்றுக்கு 78% is nitrogen gas. Nitrogen, right, it's nitrogen. N, it's not hydrogen, it's nitrogen. N2, we say N2, right? Therefore 78% is, right, nitrogen. And after that you should know oxygen. Right, oxygen gas, right, 21%. right, எல்லாருக்கும் தெரியும் உலகத்துல, ரைட், மனிதனை விடவும் ஆக கூட ட்ரீஸ், மரங்கள் தான் இருக்குதுன்னு. இப்ப மரங்களுக்கு வந்து கட்டாயம் இந்த நைட்ரஜன் கேஸ் தேவை. ரைட், மனிதனுக்கு, ரைட், ஆக்சிஜன் கேஸ், we need oxygen gas. சிமிலர்லி மரத்துக்கும் ஆக்சிஜன் கேஸ் என்ன தேவைப்படாது, அதுக்கு கார்பன் டை ஆக்சைடு கேஸ் தான் தேவை. ஆனா நைட்ரஜன் கேஸ் உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே தேவை, எனக்கும் தேவை. ஏன்னா என்னோட குரோத்துக்கு, மை growth, நான் வளரணுமா இருந்தால், ரைட், எனக்கு நைட்ரஜன் தேவை. இந்த நைட்ரஜன் புரோட்டீன்ல இருக்கு. the foods what we are eating, நாங்க சாப்பிடுற ஃபுட்ல, ரைட், protein, there are many foods with protein. ரைட், எக்க பொறுத்தவரையில if you take எக்னு சொன்னா முட்டைன, முட்டையில மஞ்ச கருவும் இருக்கும், வெள்ளை கருவும் இருக்கு. மஞ்ச கரு ஃபெட், மஞ்ச கருவுல வந்து கட்டுமையா கொழுப்பு இருக்கு. வெள்ளை கரு புரோட்டீன், ஹை புரோட்டீன், நல்ல புரோட்டீன் இருக்குது. ரைட், அதுல நைட்ரஜன் இருக்குது. நாங்க சாப்பிடுறது தால். தால் மீன்ஸ் வாட் இஸ் தால்? பருப்பு. பருப்பு, யா, தால் யூ ஷுட் நோ, தால் மீன்ஸ் பருப்பு. ரைட், இப்போ பருப்பு பொறுத்தவரையில பருப்புல வந்து யூ ஹேவ் புரோட்டீன், அதுலயும் என்ன இருக்குது, நைட்ரஜன் இருக்குது. அப்ப இதெல்லாம் நாங்க எங்கேருந்து எடுக்கிறோம்? பிளான்ட்ஸ்ல. இந்த பிளான்ட்ஸ்ல நைட்ரஜன் இருக்குது. அந்த பிளான்ட்ஸ்ல இருக்கிற இந்த எடுக்கிற சில ஃபுட்ஸ்லயும் நைட்ரஜன் இருக்குது. ரைட், திஸ் நைட்ரஜன் ஹெல்ப் அஸ் growth. அவங்க நல்லா வளர்றதுக்கு நைட்ரஜன் தான் ஹெல்ப் பண்ணும். பிளான்ட்ஸுக்கு கூட நைட்ரஜன் தான் தேவை. நிறைய பிளான்ட்ஸுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னால், தேர் இஸ் a compost. compost மீன்ஸ் எல்லாருக்கும் தெரியுமே, என்ன கம்போஸ்ட்னு சொன்னா உரம், உரம்னு சொல்லுவாங்க. நைட்ரஜன் கம்போஸ்ட்னு ஒரு கம்போஸ்ட் இருக்குது. ரைட், நீங்க ஃபார் an example, if you go to small shop, I mean which shop, garden shop, garden shop, ரைட், அந்த கார்டன் ஷாப்புக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னா, யூரியா, கார்டன் ஷாப்புக்கு போனீங்கன்னு சொன்னா சில நேரத்துல சின்ன சின்ன மரங்கள் எல்லாம் சின்ன சின்ன இந்த பொலித்தீன் பேக்ல வச்சுக்கோங்க. அப்போ ஒரு மரத்தை நாங்க ஒரு ஃபிளவரிங் ட்ரீய வாங்குறோம். வாங்கினால்
right? They have two types. ரெண்டு டைப்ல அவன் என்ன செஞ்சுப்பான்னு சொன்னா போரை வச்சுப்பான், right? There will be two types of compost. ஒன்று கோபி கலர்ல இருக்கும், கடுகு மாதிரி தான் இருக்கும். அது நாங்க ஃப்ளவரிங் ட்ரீஸ்க்கு போனா இல்லை சில நேரத்துல ரோட்ல போட்டு விற்பாங்க நிறைய மரங்கள், ஏன்னா இந்த மரங்கள்லாம் விற்பாங்க போது. அப்ப அதுக்குள்ள போனா ஒன்று கோபி கலர்ல இருக்கும், இன்னொன்று நாவ கலர்ல இருக்கும். கோபி கலர்ல இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டா சின்ன சொப்பின்ல போட்டு விற்பாங்க, 50 ரூபான்னு சொல்லுவாங்க. இதான் போற அப்படின்னு சொல்லி அந்த மரத்துக்கு, சின்ன மரத்துக்கு சின்னதா வளர்ந்திக்கும் மரம், ரைட்? அது சின்ன ஒரு பொலித்தீன் பேக்ல தான் இருக்கும். நட்டிட்டு என்ன சொல்லுவாரு, இந்த கோபி கலர்ல இருக்கிறத போடுங்கன்னு சொல்லுவாரு. அப்ப கோபி கலர்ல அந்த சொப்பின்ல தருவாரு, அது 50 ரூபான்னு சொல்லுவாரு. அப்ப என்ன அது அப்படின்னு சொல்லி இஃப் யூ ஆஸ்கிங் தட் சேல்ஸ்மேன், அவர் சொல்லுவார் என்ன, இட் இஸ் நைட்ரஜன் போஸ்ட். அவர் என்ன தமிழ்ல சொல்லுவாரு, அது நைட்ரஜன் போற அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப நைட்ரஜன் என்ன, பிளான்ட் குரோத்துக்கு நல்லா உதவும். இட் ஹெல்ப்ஸ் பிளான்ட் குரோத், நைட்ரஜன். அது அந்த நைட்ரஜன் எடுத்து மனுஷனுக்கு தந்தால் மனுஷன் ஆல்சோ, த ஹியூமன் ஆல்சோ வில் grow வித் நைட்ரஜன், ரைட்? அப்ப நைட்ரஜன் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் growth, வளர்றதுக்கு மனுஷனும் சரி பிளான்ட்ஸும் சரி. நைட்ரஜன் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் growth. அப்ப இது கேஸா எடுக்கிறத விட அது வேற வேற வழியில பிளான்ட் மாத்தி எடுத்துக்கொள்ளும் அந்த உடம்புக்குள்ள. அது we will study in grade 8 அது எப்படி எடுக்குது, right? Okay, so you should know 78% is nitrogen. அப்ப most of the compost are produced by nitrogen. compost எல்லாம் நைட்ரஜன் வச்சு தான் என்ன செய்யறாங்க, யூரியான்ற ஒரு ஆள் சொல்லி, யூரியால கூட நைட்ரஜன் இருக்கு, ரைட்? அப்ப therefore you should know யூரியால உள்ளது நைட்ரஜன் தான், ரைட்? அப்ப therefore you should know nitrogen gas is in highest percentage in the troposphere. troposphereல இருக்கிற கூடுன கேஸ் என்னன்னு கேட்டால் this nitrogen gas. And after nitrogen gas we have oxygen gas. Oxygen gas is important for all the living being, right? Especially animals, right? Animals க்கு oxygen is important, right? Therefore oxygen is how many percentage? 21% oxygen is available. And after that carbon dioxide, argon, water vapor, other gas, மிச்சம் இருக்கிற 1% தான் அது. அப்ப இந்த ட்ரோபோஸ்பியரை பொறுத்தவரையில you can see here, பெருசா வட்டமா காட்டிக்கிறான், ஏன்னா here you can see in the troposphere, right? Nitrogen gas, right, is 78%. You can see it's in 78%. Oxygen gas 21%. Other gases only 1%. You should know, right? Okay. Here there is an extra knowledge, right? Or extra knowledge on இது என்னதுக்கு, ஒவ்வொரு கேஸஸ் சம்பந்தமா சொல்றது. நைட்ரஜன் இஸ் மோஸ்ட் abundant gas in the air, right? அப்ப ஏர்ல இருக்கிற கூடுன கேஸ் என்னன்னு கேட்டால் இட்ஸ் நைட்ரஜன், ரைட்? அண்டர் அட்மாஸ்பரிக் கண்டிஷன் இட்ஸ் லோ ரியாக்டிவிட்டி. அப்படின்டா என்னென்றால் ஆக்சிஜன் இருக்கிறது தான், ஆக்சிஜன் இட்ஸ் a gas highly reactive gas. oxygenum reactive gas. Nitrogen is not highly reactive. Reactive, yes. Reactivity என்ன sir? That is the thing I'm explaining now. Reactivity, high reactivity, low reactivity ன்னு சொல்லி இருக்கு ரெண்டு. அதான் நான் விளக்கப்படுத்த போறேன். விளங்குனதுக்கு அப்புறம் கொஸ்டின்ஸ் கேட்டால் சரி, ரைட்? Reactivity means இப்போ oxygen is highly reactive. அப்படி என்ன, அதை என்ன ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டால் this oxygen என்ன செய்ய சொன்னால் it will make iron to rust. RUST, ரஸ்ட்னு சொன்னா துருப்பிடிக்க வச்சிரும். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல காத்துல நாங்க இரும்ப வச்ச மாதிரி இருந்தா இரும்பு நல்ல பளபளப்பா என்ன மினுங்கிக்கிட்டு இருந்தது, ரைட்? ஆஷ் கலர்ல நல்ல வடிவா இருந்த இரும்பு அப்படியே கோப்பி கலர்ல என்ன கரல் பிடிச்சி அப்படியே கோப்பியே வச்ச ஊத்தையா போகுதுனால் அது காரணம் யாரு? ஆக்சிஜன். பிகாஸ் ஆக்சிஜனுக்கு கொஞ்சம் போல தண்ணி கிடைச்சி, ரைட்? அவரு போய்த்து யாருக்கு மேல, ஒரு இரும்புக்கு மேல பட்டாராய்ந்தால் அந்த இரும்பு அப்படியே கரைச்சிருவார். எப்படி அப்படியே கரைஞ்சின்னு சொன்னா அப்படியே ரஸ்ட் ஆகி எப்படி கரல் பிடிச்சு போயிடும். ஆக்சிஜன் இஸ் ரியாக்டிவ். ரியாக்டிவ்னா என்ன, ஒரு ஆளோட தாக்குறது தான் நாங்க சொல்லுவோம் ரியாக்டிவ். ஆக்சிஜன் இஸ் ரியாக்டிவ் கேஸ், பட் நைட்ரஜன் வில் நாட் ரியாக்ட். பெரிய அளவுல நைட்ரஜன் ரியாக்ட் பண்ணாது எதோட. இப்போ நைட்ரஜன் இஸ் a குட் கேஸ். அப்ப எதையும் இது பெருசா பாதிக்காது. இட்ஸ் a குட் கேஸ். therefore
நைட்ரஜன் கேஸ் இஸ் லோ ரியாக்டிவ். லோ ரியாக்டிவ்னு சொன்னா எதோடையும் விட்டு தாக்காது. ஆனா ஆக்சிஜன் இட் வில் கோ ரைட் அண்ட் அது விட்டு என்ன செய்யும், எதுல போய் தாக்கிரும். ரைட் விளங்குது? அப்ப சிலத்துல எங்களுக்கும் குளோரின் கேஸ் எல்லாம் இருக்கு. குளோரின் கேஸ் மூக்கு கடிக்கும், அப்ப எங்களுக்கு தாக்கு. அதே மாதிரி தான் அது அப்படி இல்லை. நீங்க பெரிய கிளாஸ் போனா நாங்க நல்லா படிப்போம் அது எப்படி தாக்குறதுங்கிற விஷயம். ரைட். அப்ப ஹியர் நைட்ரஜன் கேஸ் இஸ் லோ ரியாக்டிவிட்டி. லோ ரியாக்டிவிட்டி மீன்ஸ் எதோடையும் பெருசா தாக்காது, சும்மா ஒரு பாட்டுக்கு இருக்கும் that gas. And the next one is oxygen. Right. Oxygen is most important gas in the air. Right. Important gas in the air. Essential means mukkiyam for respiration. What is respiration? சுவாசத்துக்கு முக்கியமான கேஸ் தான். What is that? This one. Which one? Oxygen. Right. Oxygen here I am going to ask. Oxygen is necessary for combustion. There is a word combustion. Combustion means, what is the meaning of combustion? If anyone knows, you can tell. But I am going to ask. Yes, okay, very good. Combustion means சொல்லுவாங்க தமிழ்ல, சுத்த தமிழ்ல சொல்லுவாங்க தகனம். அப்படி இல்லாட்டி எரியிறதுன்னு சொல்றது. ரைட். தகனம் அப்படி இல்லாட்டி என்ன, எரியிறது அப்படின்னு சொல்லுவோம். சரி. அப்ப இப்போ உதாரணத்துக்கு கேட்போம், கம்பஷனுக்கு ரொம்ப தேவையான கேஸ் என்ன அப்படின்னு கேட்டால், எரிகிறதுக்கு எது தேவை அப்படின்னு கேட்டால் ஆக்சிஜன். ஆக்சிஜன் இல்லைன்னு சொன்னா உலகத்துல எந்த பொருளுமே எரியாது. ரைட். இஃப் யூ ஆர் நாட் ஹேவிங் ஆக்சிஜன் இன் எனி பிளேஸ், none of the item will burn. ஆக்சிஜன் இல்லாம எந்த பொருளுமே எரியாது. ரைட். அப்ப உடனே கேள்வி கேட்கலாம், மண்ணெண்ணெய் ஊத்தினால், பெட்ரோலை ஊத்தினால், ரைட், அதுகள்லாம் ஊத்துனா எரியுது. தே ஆர் நாட் ஹெல்பிங் டு பர்ன். பெட்ரோல், மண்ணெண்ணெய், ரைட், இதெல்லாம் என்ன செய்யற இல்ல, அது வந்து பேர்ன் பண்றதுக்கு உள்ளது இல்ல. அது என்னத்துக்குண்டா, பேர்ன் பண்றது கூட்டுறதுக்கு உள்ள ஆட்கள். ஒரு இடத்துல நெருப்பு பிடிக்கணுமா இருந்தா ஆக்சிஜன் தேவை. ஆக்சிஜன் இல்லாட்டி அந்த இடத்துல நெருப்பு பிடிக்காது. therefore நாங்க இந்த ஆக்சிஜனை சொல்லுவோம் சப்போர்ட்டர். சப்போர்ட்டர்ண்டா நெருப்பை எரிய வைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்றாள். ரைட். நெருப்பை எரிய வைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்றாள். therefore oxygen is supporter of combustion. ஒரு ப்ராக்டிக்கல் ஒன்று இருக்குது. என்ன ப்ராக்டிக்கல்னா நீங்க செஞ்சு பார்க்கலும். ரைட். அது நான் இன்ஷா அல்லாஹ் I will explain this practical next week. ரைட். அப்போ therefore this is supporter of combustion. சப்போர்ட்டர்னா என்ன, நான் இன்ஷா அல்லாஹ் நான் அந்த வீடியோ போடுவேன் இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீக் இந்த கிளாஸ். அது எப்படி ஆக்சிஜன் இருக்கும் பொழுது எப்படி என்ன செய்யுது, நெருப்பு பத்துது, ஆக்சிஜன் இல்லாட்டி ஏன் நெருப்பு நூறுது அப்படிங்கிறதுக்கான I will put a video next week in the next class. Right. Today you should know oxygen is supporter of combustion. சப்போர்ட் பண்ணும் நெருப்பை எரியறதுக்கு. ஆக்சிஜன் இல்லைன்னா நெருப்பு எரியாது. ரைட். therefore that is the supporter. சப்போர்ட்டர்னா சப்போர்ட் பண்றார். அப்போ அதுக்கு மேல அதிகமா there are many uses. There are some uses of oxygen. Here you can see. இப்ப ஸ்ரீலங்கால கொரோனா, ரைட், இப்ப யூ ஆர் ஸ்மால் சில்ட்ரன், ரைட், யூ ஆர் ஸ்மால் சில்ட்ரன். சில இது தெரிஞ்சிருக்கும், தெரியாமைக்கும். ஸ்ரீலங்கால ஒரு பற்றாக்குறை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாப்போமே, இஃப் எனிவன் நோஸ் டெல் மீ, என்ன பற்றாக்குறை? இப்போ ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் ஒன்று பற்றாக்குறை இருக்குல்ல. Oxygen. Very good, very good. Oxygen cylinders are, இப்ப ஸ்ரீலங்கால கொரோனா பேஷன்ஸ் ஆர் இன்க்ரீசிங் இன் ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கால கொரோனா பேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது வாட் இஸ் ஹேப்பனிங், கொரோனா பேஷண்ட் ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஆக்சிஜன் கொடுக்கணும். ஆக்சிஜன் கொடுக்க இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு மூச்சு எடுக்க இல்லாம இறந்து போயிடுவாங்க. அதனாலதான் 60 வயசுக்கு மேல உள்ள ஆட்கள்லாம் டக்குன்னு இறந்து போறதுக்கான வாய்ப்பு கூட. சின்ன உங்களை மாதிரி யங்கர்ஸ் அப்படி சும்மா டீனேஜ்ல உள்ள ஆட்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிப்பாங்க, உடம்பு நல்லா இருக்கும். ஆனா 60 வயசு தாண்டின ஆட்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் உடம்பு. தே நீட் ஆக்சிஜன். ஆக்சிஜனை சப்ளை பண்ணணும். சப்ளை பண்றதுக்கு we need oxygen. Therefore what is the first use of oxygen? To aid. Aid means AID. Aid means help. Help இன்னொரு word தான் aid. To aid patients with respiratory difficulties. Respiratory difficulties da, respiratory means சுவாசம், difficulties na கஷ்டம். To help
patients with respiratory difficulties. சுவாச கஷ்டத்துக்கு ஹெல்ப் பண்றதுக்காக what we are using, right? This one, which one? Oxygen. Next one, for welding and cutting metals. If you go to welding shop போனீங்களா இருந்தா கருப்பு கலர்ல ஒரு சிலிண்டர் ஒன்று வச்சுப்பாரு. உசரமாயிக்கும் ஒரு சிலிண்டர். எப்படி இதுலயும் ஹாஸ்பிட்டல்லையும் கருப்பு கலர்ல ஒரு சிலிண்டர் வச்சுக்காங்களா. சிலிண்டர் வந்து தேர் ஆர் இன் மெனி கலர்ஸ். ரெட் கலர் சிலிண்டர் வச்சுப்பாங்க. அது என்னன்னு சொன்னால் that will be filled with carbon dioxide. அது நெருப்பு நூக்கிறதுக்காக அந்த சிலிண்டர் கருப்பு கலர் கேஸ் இருக்கும். கருப்பு கலர் சிலிண்டர் வந்து ஆக்சிஜன் கேஸ் ஃபில் பண்ணது. அதே மாதிரி இங்க வெல்டிங் ஷாப்லயும் அவரும் ஒசரமா ஒரு சிலிண்டர் வச்சுப்பாரு. ரவுண்டா உருளையா உள்ள சிலிண்டர் தான், நல்ல நீட்டமா இருக்கும். அதுல இந்த ஒரு வயர் ஒன்று வரும். அதைத்தான் என்ன செய்வார், இரும்புல வைப்பாரு. அது ஒன்று ஸ்பார்க் காட்டும் தெரிக்கும். அது ஒன்று இரும்பு ஒட்டும். அப்ப அந்த சிலிண்டருக்குள்ள என்ன இருக்குது? Inside that cylinder also there is a gas called not only அதுக்குள்ள ஆக்சிஜன் இல்ல. அந்த வெல்டிங் ஷாப்ல வச்சுக்கிறதுக்குள்ள ஆக்சிஜன் மட்டும் இல்ல, அதோட சேர்த்து இன்னொரு கேஸும் அசிட்டலீன் அப்படிங்கிற ஒரு லிக்விடும் ஆக்சிஜனும் சேர்ந்துதான் அதுக்குள்ள இருக்குது. ரைட், ஆக்சிஅசிட்டலீன். ரைட், there is a item called, இது கேஸ் தான், அதுவும் ஒரு வகையான கேஸ் தான். அது சிலிண்டருக்குள்ள ஆக்சிஜனும் இன்னொரு வகையான அசிட்டலீன்ங்கிறதும் சேர்ந்து உள்ள இருக்குது. அது என்ன செய்யும் என்றால், ஆக்சிஜன் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் பர்னிங், எரியறதுக்கு ஆக்சிஜன் தேவை. இந்த அசிட்டலின் என்ன செய்யும் சொன்னா, ரைட், உருக்கி இன்னும் எரிய வைக்கும் நல்லா. அப்போ ஒரு மெட்டல் வாட் இஸ் மெட்டல், ஒரு இரும்பு அப்படிலாட்டி ஏதாச்சும் ஒரு ரைட் உலோகத்தை எரிக்க வைக்கணுமா, இந்த யூனிட் ஆக்சிஜன் அண்ட் அசிட்டலின். அப்போ ஹியர் டு வெல்ட், ஃபார் வெல்டிங் தான் என்ன, ஒரு இரும்பு ஒட்டுறது இல்லாட்டி ஒரு ரெண்டு உலோகத்தை ஒட்டுறது. ஃபார் வெல்டிங் ஆக்சிஜன் கேஸ் இஸ் யூஸ்ட், ரைட், as oxyacetylene. Oxygen gas is used as oxyacetylene. Oxyacetylene அடிப்படையில ரைட் ஆக்சிஜன் கேஸ பாவிக்கிறாங்க. தேர்ட் ஒன், for divers. Who are divers? Divers means சுழியோடிகள். நிலத்துக்குள்ள, அதாவது ஆற்றுக்குள்ள கண்டில, கடலுக்குள்ள அடியில, they go down very deep to in the sea. Right, therefore the divers. And astronauts. Who are astronauts? Astronauts are the people who are going to the space. Therefore astronauts and divers, what they do, they need oxygen. அவங்களுக்கு oxygen இல்லாட்டி செத்து போயிடுவாங்க. அப்போ here this is the important right usage of oxygen gas. And after that we will move to argon gas. Right, argon, right, is the third most common atmospheric gas. முக்கியமான ஒரு gas. ரைட், அப்ப ஆர்கனை பொறுத்தவரையில ஆர்கன் இஸ் an important gas, முக்கியமான ஒரு கேஸ். அப்ப ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், மறக்க கூடாது. ஆர்கன் கேஸ்ங்கிறது ரைட் தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேஸ். ரைட், அப்ப தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேஸ் எது அப்படின்னு கேட்டால் ஆர்கன். ரைட், someone is speaking. Whenever you are in the class, you should mute your mic. That is important. என்ன? Right, okay. அப்ப argon gas is the most common atmospheric gas. முக்கியமான கேஸ் தான் என்னன்னு கேட்டால் argon gas. Sir. ஈக்கிற முக்கியமான கேஸ். Right, therefore you should know argon gas. What is argon? Argon சொன்னால், நான் அப்புறம் ஒன்று சொன்னேன். என்ன சொன்னேன்? ஆக்சிஜன் கேஸ் இஸ் ரியாக்டிவ். ரியாக்டிவ் என்ன, அடுத்த ஆட்களோட ரியாக்ட் ஆகி. This argon gas is not reactive. What is the meaning of not reactive? ரியாக்டே பண்ணாது, யாரோடையும் ரியாக்ட் பண்ணாது, சும்மா அதுல பாட்டுல இருக்கும் ஆர்கன் கேஸ். பாரமும் நல்லா குறைஞ்ச கேஸ் ஆர்கன். அப்ப இது ரியாக்ட் பண்ணாத கேஸ் ஆயிக்கிறதால என்ன செய்வாங்கன்னு சொன்னா, பல்புகளுக்குள்ள இது ஃபில் பண்ணுவாங்க. இது இந்த ஆர்கன் கேஸ். என்ன பல்ப்? I told you, right, there is a boy, I have told you many times, used to fill
bulbs. Argon gas is used to fill filament. What is the meaning of filament? Filament என்று சொன்னால் அந்த மஞ்சள் கலர் முட்டை இலை மின்கும் என்று சொல்லுவாங்க. இலைன்னு சொன்னா மஞ்சள் கலர் முட்டை பல்புன்னு சொல்லுவாங்க சில இடங்கள். அந்த பல்புக்குள்ள என்ன கேஸ் வைப்பாங்கன்னு சொன்னா they keep argon gas. Right? But nowadays we are not using filament bulbs. இப்ப நாங்க filament bulbs பாவிக்கிறோம் ரொம்ப குறைஞ்சி. It is very rare. சில இடங்கள்ல மட்டும் தான் பாவிக்கிறாங்க. சில இடங்கள்ல சில வீடுகள்ல இருக்குது. அப்ப என்ன ப்ராப்ளம்டா அது வந்து இட் இஸ் ரைட் இட் வில் கன்சியூம் ஹை எலக்ட்ரிசிட்டி. அழைக்கிற பிரச்சனை என்னண்டா நிறைய எலக்ட்ரிசிட்டி எடுக்கும். யா இட் வில் டேக் ஹை அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. எங்கட சிஎஃப்எல் the bulb will blast LED also. Yeah, sometimes that also may happen, right? Therefore it is very good to use LEDs, right? CFL, these kinds of bulbs are good, right? It will produce high heat. Filament bulb will produce high heat. இதுக்கு தான் பாய்ப்பாங்க. அதை எங்க பாய்ப்பாங்க? In some chicken farms, they use. அப்படின்னா குஞ்சு கோழி குஞ்சு பாம்புகள் சொன்னால் அதை பாய்ப்பாங்க. என்ன சூடு தான் தேவை அதுக்கெல்லாம். Therefore you should know, right? Filament bulb is filled with carbon and the argon gas. To produce electric lamps which emit orange light. Orange light produce பண்ற lamps-கள்ல ரைட் என்ன ஆர்கன் கேஸ் தான் என்ன செய்வாங்கன்னு சொன்னா போட்டு வைப்பாங்க. ரைட், அப்ப ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், மறக்க கூடாது. ரைட், அதே மாதிரி we will come to carbon dioxide gas. Carbon dioxide gas is essential for photosynthesis. Carbon dioxide gas is essential for photosynthesis. You should know what is photosynthesis. ஒளித்தொகுப்பு, producing food in plants, right? Therefore, in the plants, if they want to produce food, they need carbon dioxide. They need water, they need carbon dioxide, they need, right? What are the other things? Water and carbon dioxide, they need sunlight and chlorophyll. The நாளையும் வச்சு they will produce food. Therefore, carbon dioxide இல்லைன்னு சொன்னால் what will happen? Plants, they can't produce food. Therefore, for photosynthesis, carbon dioxide is important. This gas is used to extinguish fire. What is the meaning of extinguish fire? Extinguish fire. நெருப்ப அணைக்கிறது. Therefore, you should know oxygen supporter of combustion. நெருப்ப பத்த வைக்கிறதுக்கு தேவை. Oxygen is important, right? We need oxygen, right? It is a supporter of combustion. Support பண்ணும், நெருப்பு பத்துறதுக்கு சப்போர்ட் பண்ணும். அவருக்கு எதிரானால் யார்? கார்பன் டை ஆக்சைடு. நீங்க எங்க போனாலும் wherever you go, if you go to any hospitals, right? If you go to any places, அங்க வந்து ரெட் கலர்ல வச்சுப்பாங்க. அப்ப அதுல பார்த்தா கேபிட்டல் C கேபிட்டல் O கீழே 2ன்னு போட்டிப்பாங்க. CO2 அப்படின்னு போட்டிப்பாங்க. also you can CO2 அப்படின்னு போட்டு வச்சுப்பாங்க. அதுல அப்படின்றால் என்ன? we can identify அதுக்குள்ள கார்பன் டை ஆக்சைடு gas is there. Yeah, carbon dioxide gas is used to, right, extinguish fire. Right, it is a non-supporter ண்டா supporter இல்ல. Oxygen is supporter of combustion. Exhaled in our respiratory system. In our respiratory system, carbon dioxide gas is exhaled. Oxygen gas is inhaled. What is the meaning of inhale? Means ulla kadukkuradhu. Exhale means, right, out, right? We are sending out. Here the word exhale, right? Inhale, right? Appo inhale means ulla kadukkuradhu. Appo carbon dioxide is exhaled in right, human respiratory system. In human respiratory system, oxygen is inhaled, but in plants, carbon dioxide gas is inhaled, oxygen gas is exhaled. அப்ப ஞாபகம் வச்சுக்கணும், மறக்க கூடாது இந்த விஷயம். So here the functions of
அட்மாஸ்பியர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் அவ்வளோத்தையும் எல்லாரும் வாசிச்சு கொள்ளுங்க. நான் வாரக்கிழமைக்கு ஐ வில் எக்ஸ்பிளைன் திஸ் ஆல் ஃபங்க்ஷன்ஸ். இன்னைக்கு உங்களோட டியூட்டி என்ன அப்படின்னு கேட்டால் யூ நீட் டு ரீட் ஆல் தீஸ் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வாசிக்கணும். ரைட், யூ நீட் டு ரீட் ஆல் தீஸ் ஃபங்க்ஷன். ரைட், என்ன ஃபங்க்ஷன்டா என்ன? அட்மாஸ்பியர் காத்திக்கிறதால உள்ள நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி இதில் போட்டிக்கிறான். ரைட், அப்ப அதை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ஐ வில் எக்ஸ்பிளைன் நெக்ஸ்ட் வீக். அண்ட் இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் என்றால் we are coming down, right? We will do that question. We are coming to air pollution. Air pollution means, right, you should know காத்து மாசடைஞ்சு போறது. காத்து என்ன செய்யறது? அப்படியே மோசமா போறது. ரைட், உலகத்துல என்ன காத்து மோசமா போறதுக்கு பல காரணங்கள். தேர் ஆர் ஹோல் லாட் ரீசன்ஸ். ரைட், உலகம் இன்றைக்கு ரெஸ்பிரேட்டரி டிசீஸால துடிச்சுக்கிட்டு இருக்குதா? ரைட், சுவாச நோய்கள் உலகம் ஃபுல்லா இருக்குதா? காரணம் என்ன? வாட் இஸ் த ரீசன்? இஃப் யூ ஆஸ்க், த ரீசன் இஸ் ஏர் பொல்யூஷன். நிறைய பேர் ஃபேக்டரி அடிக்கிறது, நிறைய பேர் ஃபேக்டரிஸ் அடிக்கிறது, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் உழைக்கிறது. உழைச்சால் என்ன நடக்கும்? அவங்க சந்தோஷமாயிப்பாங்க. அவங்கள்ட்ட வீட்டை நல்லா அழகா கட்டி வடிவா உள்ள தேவையில்லா கேஸ் எல்லாம் வராத மாதிரிக்கு ஃபில்டர் சிஸ்டம் எல்லாம் செஞ்சு அவங்க பெரும் மாடியெல்லாம் அடிச்சுப்பாங்க. ஆனா அவங்க வச்சுக்கிற ஃபேக்டரியில இருந்து போற திஸ் கேஸ், பாய்சனஸ் கேஸ் எல்லாம் அப்படியே டில் டிசால்வ் இன் த ஏர். அப்படியே என்ன செய்யும்? ஏர்ல கலந்து என்ன செய்யும்? பாவம் அப்பாவி மக்கள், கஷ்டப்பட்ட இடத்துல இருக்கிற மக்கள், இல்லாட்டி வேற இடத்துல இருக்கிற மக்கள். ரைட், அப்ப அவங்களுக்கு அது கஷ்டமா போயிடும். அதால தான் இன் ஸ்ரீலங்கா மொட்டை பைக்கு ஒவ்வொரு வருஷமும் மொட்டை பைக்கு பீத்து யூ ஷுட் செக். ரைட், ஸ்மோக் செக்னு சொல்லுவாங்க. ஸ்மோக், அத புகை சம்பந்தமா செக் பண்றது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் மொட்டை பைக் செக் பண்ணணும். செக் பண்ணாட்டி லைசன்ஸ் கிடைக்காது. சில ஆட்கள்ட்ட மொட்டை பைக் இருக்கும், பின்ன கற்றுப்பு கலர்ல போகும் புகை. அது பக்கத்துல போற ஒரு ஆளுக்கு அவனுக்குள்ள வீசிங் மாதிரி எல்லாம் ஒரு சேரி போயிடும் மூக்குகளுக்கு. அது போனால் கண்ணீர்லாம் சின்னத்துல வந்துடும். அப்ப ஸ்ரீலங்கா, யா, எமிஷன் டெஸ்ட் ஐ நோ. In Sri Lanka, right, there is a right rules in Sri Lanka. கட்டாயம் மொட்டை பைக் வச்சுக்கிறாள் புகையை செக் பண்ணணும். ரைட், அப்படி புகை கருப்பு கலர்ல போனா இது மொட்டை பைக் ரிப்பேர் பண்ணணும். புகை கருப்பு கலர்ல போகாத மாதிரி அந்த என்ஜின்ல இருக்கிற கார்பைட்னு சொல்லி எல்லாமே அதுல சைலன்ஸுக்குள்ள தொகை கார்பைட் எல்லாம் அடைச்சி அதெல்லாம் என்ன செய்யணும்? சூப்பரா பண்ணணும். சிலாக்கெல்லாம் செலவுன்னு சொல்லி இருந்துடுது. நாங்க செலவுன்னு சொல்லி இருந்துட்டால் what will happen? நாங்க செய்யற விட்டுற தப்பால பாவமே 4-5 பேருக்கு நோய் வந்துடும். அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க. அப்ப யூ ஷுட் நோ, ரைட், வி ஷுட் பி ஆல்வேஸ் வெரி கேர்ஃபுல். ரைட், வி ஷுட் நாட் ஹார்ம் அதர்ஸ். எப்போதுமே அடுத்த ஆட்களுக்கு கஷ்டம் கொடுக்குறாளா இருக்க கூடாது. நான் ரைட், வாட் வி ஷுட் டூ? வி ஷுட் மேக் தி என்வாயன்மெண்ட் கிளீன். ஆல்வேஸ் வி ஷுட் மேக் தி என்வாயன்மெண்ட் கிளீன். வி ஷுட் நாட் பொல்யூட் தி என்வாயன்மெண்ட். ஒரு நாளும் என்வாயன்மெண்ட் பொல்யூட் பண்ணக்கூடாது. தண்ணிக்குள்ள துப்ப கூடாது. சில ஆட்கள் அது மோசமான வேலை செய்யறது. இல்லாட்டி ஊத்தையை கொண்டு போய் தண்ணிக்குள்ள ஊத்துறது. சில ஆட்களுக்கு ஆத்துகள்ல கொண்டு போய் கூலங்களை போடுறது. These are very bad works, right? You should not do these works. எப்பவுமே நாங்க environment பண்ற ஆட்களா இருக்கோம். Therefore we will see air pollution, right? Air pollution happens in two ways. ரெண்டு வகையில நடக்குது. One is gaseous. Gaseous means there are some gas, smoke. Second one is particulate. அதன particulate pollutants. particulate gas எல்லாருக்கும் தெரியும் என்ன? அதாவது ஊத்த கேஸஸ் பீத்து கலக்குறது. புகை, கருப்பு புகையெல்லாம் பீத்து கலக்குறது. இதோட கேஸோட particulate pollutants means சிமெண்ட் இருக்குது. சிமெண்ட் சார் சவுண்ட் கிளியர் இல்ல. சிமெண்ட் தூள் பறந்து போகுது. நாம என்ன செய்யுது? No, it's not a particulate. Particulate means gaseous pollutant. Gaseous means என்ன
கேஸால அப்படியே Sir, காத்து sound Yes, sir. clearly. போகுது. எப்படி சில Sir, excuse me, factories ல இருந்து clear இல்ல sir. பருப்புக்குள்ள Your sound not gas clear, sir. போகும். Excuse me, sir. Sound clear. கார்பன் மோனாக்சைடுங்கிற கேஸ். கார்பன் மோனாக்சைடு. ரைட். கார்பன் மோனாக்சைடுங்கிறது என்ன? Sir, sound not clear. Sir, left idle. Particulate. Particulate means particles. Particulate means particles. Particles இப்ப சிமெண்ட் பேக் வந்து திறந்து வச்சுக்கிறோம். ரைட். அப்ப சிமெண்ட் பேக் திறந்து வச்சுக்கிறோம், இல்லாட்டி சிமெண்ட்டை கீழே அப்படியே பரத்தி வச்சுக்கிறோம். ஒரு காத்தொண்டு அடிக்குது. அந்த சிமெண்ட் அப்படியே பறந்து என்ன செய்யும்? காத்தோட கலந்து போகும். ஒரு ஆள்கிட்ட மூக்குள்ளுக்கு போகும், மூச்சுக்குள்ளுக்கு அது போகும். தட் இஸ் a particulate pollutants. Particles. Because of particles, air pollution is happening. Sometimes, right, அதை நாங்க பார்க்கலாம். For an example here, right, I'll screen share for some time, and after that we will stop. Particles அப்ப ஞாபகம் வச்சுக்கணும். These particles, particles ஆல pollution ஒன்று நடந்தால் this is called particles. Because of particles, particulate, this one, right? Yeah, okay. Therefore today what Sir, left idle.